இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த ஆடி மாசம் திருவிழா முடியற வரைக்கும் நாங்க எங்க பாட்டியோட தான் இருக்க போறோம். எங்க கையால கூழ் காய்ச்சி எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு படைப்போம். உங்களால முடிஞ்ச தடுத்து பாருங்க. இன்னொரு தடவை எங்களோட பாட்டிக்கு உரிமை இல்ல, தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்க பாட்டிக்கான முதல் மரியாதை கிடைச்சுதான் ஆகணும். அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். மாமா பாத்தீங்களா உங்க பொண்ணுங்க என்ன போடு போடுறாங்கன்னு? பாட்டிக்கு ஒண்ணுன்னே எவ்வளவு ஆவேசமா இறங்கிட்டாங்கன்னு பாருங்க. ஆமா மாப்பிள்ள, எங்க அம்மாவுக்காக நான் தான் பேச முடியல. என் பொண்ணுங்க பேசுறத பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனிமே ஒவ்வொரு வருஷமும் ஆடி திருவிழாக்கு எங்க பாட்டி வீட்ல இருந்துதான் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி எடுத்துட்டு போவோம். இதை யாரும் தடுக்க முடியாது. உங்க பாட்டி குடும்பம் தான் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி படைக்கணுமா? நாங்க படைக்க கூடாதா? இல்ல நாங்க கூழ் காய்ச்சி படைச்சா இந்த அம்மன் தான் ஏத்துக்காதா? நல்லா கேட்ட வருமா? இந்த கிழவிதான் கூழ் காய்ச்சி ஊத்தணுங்கிறதெல்லாம் இல்ல. இந்த தடவை முறைய மாத்துவோம். நீ அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊத்து, எந்த பிரச்சனையும் வராது. என்னங்க அவரை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? எங்க பாட்டிக்கு இருக்க உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது, பறிக்கவும் நாங்க விட மாட்டோம். என்ன ஊர்க்காரங்க இந்த அம்மாவை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ராஜா சேதுபதி ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கண்டிப்பா கொடுப்போம். இந்த காளியம்மா இந்த ஊர் கிடையாது, வெளியூர். அதனால இவ பேச்செல்லாம் இங்க எடுபடாது. இவங்க வெளியூரா இருக்கலாம், நான் உள்ளூர் தானே. இந்த வருஷம் அம்மனுக்கு கூழ் ஊத்துற உரிமையை எனக்கு கொடுங்க. நான் இவங்களை விட சிறப்பா செய்வேன். ஒருத்தனுக்காக வழக்கமா நடக்கிற சம்பிரதாயத்தை மாத்த முடியாது. பரமேஸ்வரி அம்மா குடும்பம் தான் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி படைப்பாங்க. ஏன்பா நீங்க எல்லாம் என்னப்பா சொல்றீங்க?